ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான அந்த டேஸ்டியான வீடியோ கூட சொல்லலாம். நார்மலாக எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய நண்டு ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ஏன் ரீசன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த வெயில் நேரத்தில் கூட தடுமம் பிடிக்குது. அதனால் நண்டு எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்தா கொஞ்சம் கிட்ஸ் வந்து விரும்பியும் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் சளியும் சரியாகும் அப்படின்னு தான். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து வீட்டு வைத்தியம், துளசி அரைச்சி கொடுக்குறது, இந்த மாதிரியில் தான் குணப்படுத்துறதுக்கு பார்ப்பேன். டக்குன்னு மெடிக்கல் ஷாப்புக்கோ டாக்டர்கிட்டையோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் வீட்டு வைத்தியம் செஞ்சு சரிப்படுத்த முடிஞ்ச அளவுக்கு நான் சரிப்படுத்துவேன். ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவேன். நண்டு எடுத்துகிட்டு வந்ததுனால ஒரு 1/2 கிலோ கிட்ட நண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரப்பொடி போட்டாச்சு. நான் இந்த இதுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து அரைச்சி எடுத்து செய்வீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு, சோம்பு, அப்புறமேலு கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் நல்லா மையாக அரைச்சி கொஞ்சம் தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து நீங்கள் சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சேர்க்க மாட்டோம். ஸோ இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்க்குறது வேஸ்ட்டு அப்படிங்கிறதுனால நான் இஞ்சி பூண்டு மட்டும் சேர்த்துட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துக்கிட்டேன். வீட்டில் பசங்க ஃப்ரை பண்ணால் தான் சாப்பிட்றாங்க. நண்டு கிரேவியோ நண்டு சூப்போ இந்த மாதிரிக்கு வச்சா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்றாங்க. சரி, இது வந்து மெடிசனுக்காக கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்சது மாதிரியே ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். ஃப்ரை பண்ணுறது கண்டிப்பாக அன்ஹெல்தி தான். அதுவும் இந்த வெயில் நேரத்துக்கு அவிச்ச உணவுகள் தான் சாப்பிடணும் அப்படின்றது. ஆனால் இப்போது அவங்கள நான் சாப்பிட வைக்கிறதுக்கு வேறு ரீசன் எனக்கு தெரியலை. அதனால் இன்றைக்கி நான் ஃப்ரை தான் பண்ணேன். நண்டை வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸே அதிகம் தான், வேகமாக குக் ஆயிடும் நண்டு. நண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா அந்த கால் கொடுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸஸ்லாம் நல்லா உறிஞ்சு சாப்பிட்றது தான் நம்மளுக்கு ஃபுல் மருந்து இருக்குது. அந்த வயிற்று பகுதியில் இருக்க அந்த சதைப்பகுதி வந்து வெறும் டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிட்றோம். நீங்கள் அதே மாதிரி நண்டில் அந்த கொடுக்கு பகுதியெல்லாம் நல்லா சூப்பாக உறிஞ்சு சாப்பிட்றது தான் நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. நண்டை வந்து ரொம்ப சிம்பிளாக பொரிச்சாச்சு. எங்கள் வீட்டில் சிக்கன் மட்டன் காட்டிலும் இந்த மாதிரி சீ ஃபுட்டு தான் ரொம்பவே ஃபேவராக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் தான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு, அவருக்கு சீ ஃபுட் கண்டாலே பிடிக்காது. அதனாலேயே நாங்கள் மோஸ்ட்லி வந்து அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுத்து இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் கண்டிப்பாக சின்ன வயசு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி நம்ம ரொம்ப கம்பல் பண்ணி எந்த ஃபுட்டும் கொடுத்தோன்னா அவங்களுக்கு அலர்ஜி மாதிரி, வாமிட் சென்சேஷன் இந்த மாதிரி நிறையா வந்துடுது. அதனாலே நான் வந்து ரொம்ப அவரை வந்து கம்பல் பண்ணிக்கிற மாட்டேன் இந்த மாதிரி சாப்பிட்ற விஷயங்களில். ஆனால் அவர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாமே கொடுத்து பழகணும். அதுதான் நான் சின்ன பிள்ளையிலேருந்து இதெல்லாம் சாப்பிட்டு பழகாததுனால என்னால் இதெல்லாம் சாப்பிட முடியலம்மா. ஆனால் இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நானும் நிறைய நோட்டிஃபிகேஷன் படிக்கிறேன் வைக்கிறேன். ஆனால் இதை என்னால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல, இதெல்லாம் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னார். அதனால் எங்களை வந்து எந்த ஒரு கண்டிப்பாக இது சாப்பிடாத நான் சாப்பிடாதனால சாப்பிடக்கூடாது இந்த மாதிரிலாம் எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு கர்ச்சீஃபை கட்டிட்டு மூக்கில் கட்டிட்டு வெளியில் உட்காந்துருவாரு. அந்த மாதிரி பர்சன் தான் என் ஹஸ்பண்டு. ஆனால் இதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எல்லா ஃபுட்டுமே சேர்த்து பழகுங்க. அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம எவ்வளோ தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு, பர்கர், பீஸா இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறத காட்டிலும் வீட்டில் மசாலா அரைச்சி இந்த மாதிரி செய்யுங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, ஹோட்டல் போகிறீங்கன்னா ஒரு நண்டு கிரேவி ஒன்றுமே இல்லை 2 பீஸோ 3 பீஸோ வச்சு கொடுக்குறாங்க. 300ரூபாலேருந்து 350 வரைக்கும் சொல்கிறாங்க. இதே இது நீங்கள் ஒரு 1/2 கிலோ நண்டு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு 250 தான் வரும். 200 இந்த ரேஞ்சுக்கு தான் வரும். நல்லா மணக்க வீட்டில் வச்சே சாப்பிட்லாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு தரதுக்கு பாருங்கள். வீட்டு ஃபுட்டை லைக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகி வைங்க. ஹோட்டல்லையும் இதே மசால்னா அவங்களுக்கு ஏன் அந்த டேஸ்ட் ஒட்டிக்கிடுச்சு அப்படின்றதும் தெரியலை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஹோட்டல் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. கடைசி வந்து அந்த கொடுக்கு பகுதியெல்லாம் தனியாக இது பண்ணேன் நான். ஃபஸ்ட்டு அந்த உடம்பு பகுதி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. கடைசி இருக்க மிச்சத்தில் அந்த மசால் வாடை போகிற அளவுக்கு அந்த கொடுப்பகுதியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த வாடை வந்ததுமே எங்கள் வீட்டில் வந்து நாய்க்குட்டி மாதிரி சுற்றி வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் 2வது பையன்தான். மூத்த பையனும் விரும்பி சீ ஃபுட் விரும்பி சாப்பிடுவார். இருந்தாலும் இந்த மாதிரி வரையில் தட்டை எடுத்துகிட்டு பக்கத்துலேயே வந்து நின்றுவோம். அம்மா எனக்கு தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் கொடுத்தேன். அவரும் இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாரு. இது வரைக்கும் மீன் கொடுத்துருக்குறேன், சிக்கன் மட்டன் சாப்பிட்ருக்கான். நண்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டான். பார்த்ததும் அவன் ஆச்சரியப்பட்டு என்கிட்ட அம்மா என்னது அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். பூச்சின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அன்னை சாப்பிட்றத பார்த்துட்டு அவனும் சாப்பிட பழகிட்டான். இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிள்ளைகளுக்கு பழக்குங்க.